வசனத்தை அல்லாஹ் என் மீது இறக்கியுள்ள போது நான் எவ்வாறு ஆனந்த கண்ணீர் விடாமல் இருக்க முடியும் என்று கூறி இந்த வசனங்களை ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அழிவுதான், அவருக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரான் 189வது வசனத்தில் இருந்து 3 வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொண்ட மக்கள் அவர்கள் நின்ற நிலையிலும், அவர்கள் அமர்ந்திருந்த நிலையிலும், அவர்கள் படுத்திருந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அவனை திக்ரு செய்வார்கள். திக்ரு செய்வதென்றால் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்நேரத்தில் அவர்கள் ஆழ் மனதிலிருந்து வெளிப்படும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அழுதார்கள். அவன் மீது அழிவு இருக்கிறது. எவர் இந்த வசனத்தை ஓதி அதன் மீது ஆராய்ச்சி செய்யவில்லையோ அவர்கள் மீது பெரும் அழிவு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிஞனாகவே கருத வேண்டும். ஒரு மனிதன் அறிவாளி என்பதற்கு அல் குர்ஆன் சில அடையாளங்களை வைத்துள்ளது. ஒன்று, தன்னில் உள்ள இறைவனின் பேராற்றலால் இயங்கும் கண், காது, மூக்கு, கை, கால்கள் இன்னும் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களையும் பறந்து விரிந்துள்ள இப்புவியின் வானங்களையும் பூமியையும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலேயும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூடுதல் குறைவுடன் நீங்கள் சரியாக வந்து போவதையும் சிந்தித்து பார்ப்பான். இரண்டாவதாக, மேலை நாட்டினர் போல் வெறும் ஆராய்ச்சியுடன் முடித்துக் கொள்ளாமல் தன் சிந்தனையின் தீர்வாக இத்தனையும் படித்து பரிபாலனம் செய்து வரும் ஒரு சகல சக்தன் உள்ளான். அவனுக்கு இணை துணை இல்லை, இருக்கவும் கூடாது. அவனே வழங்கப்பட தகுதியானவன் என நம்பிக்கையும் கொள்வான். அல்லாஹ் ஒரு மணி நேரம் அல்லாஹ்வின் பேராற்றலை சிந்திப்பது இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட சிறந்தது என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்லி ஜமியா. அல்லாஹ் எத்தகையவே படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன், மீது எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறான். இதை கூறிவிட்டு சூரத்துல் முஃமினூன் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் 115வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அபஹசித்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸு வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நான் உங்களை படைத்தது வீணுக்காக என்றோ, நிச்சயமாக நீங்கள் என்னிடத்தில் மீண்டு வர மாட்டீர்கள் என்றும் எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்பான். இன்னும் அல் குர்ஆனிலே சூரத்து தாரியாத் 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்தல் ஜின்னா வல் இன்ஸ இல்லா லியஹ்புதூன். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை, இந்த மனிதர்களை வீணாக படைக்கவில்லை. இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். இந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற மக்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக தான் வாழ்வார்கள். அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிவே. இப்படியே சிந்தித்து சிந்தித்து வல்ல ரஹ்மானின் பார்வைப்படும் ஒவ்வொன்றையும் அவனை விளங்கும் படிப்பினைக்குரிய பார்வையாக ஆக்கி அதன் மூலம் நமது இல்மையும் ஈமானையும் அதிகப்படுத்தி தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கில்லாஹு கைரன் கஸீரா. அடுத்ததாக முத்தான 3ம் முடிவான 4ம் என்ற தலைப்பிலே சமீரா என்ற மாணவி உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தபாரக்கல்லதி نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العظيم. வான்மறை அளித்து வையகத்திற்கு நேர்வழி தந்த அல்லாஹ்